அனைவருக்கும் வணக்கம். 40 டேஸ் ஸ்டடி பிளான் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸில். ஸோ இன்றைக்கி டே 9 இருக்கோம். டே 9 பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு. அதுக்கான கண்டென்ட் வீடியோ கொடுத்துட்டேன். அதுக்கான கொஷின் பேப்பர் செட்டிங்கும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் 6:40 வந்து கொஷின் பேப்பர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்காதவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அது பெரிய லெவலில் இருக்கும். ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த 3000 கொஷின்ன்றது ஒரு லைஃப் சேலஞ்சிங் ப்ராப்ளம். உங்களை லைஃபை அப்படியே சேஞ்ச் பண்ணும். அந்த லெவலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எந்த டைமில் வந்தால் கொஷின்ஸ் வரும், நீங்கள் அழகாக அந்த கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டே வாருங்க. உங்கள் அந்த லெவலில் மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு பெரிய லெவலில் கைடன்ஸ், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்டா, ஒரு நல்ல கைடன்ஸ்க்கு 30 டேஸ்க்குள்ளே மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக இது உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமை நான் சொல்கிற கைடன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா, யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி மெட்டீரியல் வாங்கி படித்து என்னுடைய குரூப்பில் இருக்கீங்களோ, ஸோ யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காருவீங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னுடைய ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டு, செட்டு, கேட்டு, அப்புறம் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த இன்ஸ்டியூட்டில் என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து டீச் பண்ணணும். அதான் என்னுடைய ஆசை. ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து வேறு லெவலாக கொடுப்பேன். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத லெவலுக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஃபீஸ் நான் கொடுத்துருவேன். எனக்கு தேவை நீங்கள் வந்து என்னுடைய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். ஸோ தயவுசெய்து எல்லோரும் நல்லா படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் போங்க. ஸோ பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டை போட்டு அதில் என்னுடைய இந்த டிஆர்பி கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி யாரெல்லாம் உள்ளே போனீங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். தயவுசெய்து உங்களுடைய உதவி எனக்கு தேவை. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். இப்போது பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் தப்பு பண்ணுறது வந்து டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாற்றி டிக் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு மார்க் போச்சேடா, மாற்றி அடிச்சிட்டேன், இதுதான் கரெக்டாக வரும்னு அடித்தேன், மாற்றி அடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். பார்த்தீங்களா, அது இல்லாமல் பண்ணணும். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். x²y" + a(x)(y) + b(0) சார் இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா? குரூப்பில் போட்டுருவேன். ஸோ குரூப்புக்கு எல்லாத்துக்கும் கொஷின்ஸ் பேப்பரும் வந்துடும். ஸோ x²y" + a(x)(y) + b(0) இதுதான் வந்து ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ தயவுசெய்து மறந்து போயிடாதீங்க. இதில் ஒரு மார்க் அப்படியே சொலையாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் லெக்ராஞ்ச் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிளாரேட்ஸ் ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ y = x டைம்ஸ் f of p + g of p ஃபார்மேட்டில் இருக்கும். வேர் p is dy/dx ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து dy/dx இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக லெக்ராஞ்ச் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாட்டோம். ஸோ இது வந்து கிளாரேட்ஸ் ஃபார்ம் சொல்லுவோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இது லீனியர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், எந்த தப்பும் கிடையாது. அடுத்து பாருங்கள், பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x²y" + x(y) + x² - n² y = 0. இது ஃபர்ஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். jn(x), yn(x) கொடுப்போம். ஸோ நமக்கு தேவை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதனுடைய ப்ராப்பர்ட்டி நான் குரூப்பில் போட்டேன். ஸோ இந்த பெசல் கைண்ட் ஃபர்ஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்டுடைய ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து குரூப்பில் நான் போட்டேன். ஸோ இன்னும் நிறையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கான்செப்டை நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே ஒரு எக்ஸாம் போகும்போது ஒரு ரியல் மேத்தமெட்டிஷனாக நீங்கள் உள்ளே போய்ட்டு உட்காருவீங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நோக்கிட்டு வர போகிறீங்க. பாருங்கள், அடுத்து லெஜெண்டரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். 1 - x² y" - 2x(y) + n × n + 1 × y = 0. இந்த இடத்துல கன்ஃபியூஷன் பண்ணும். n × n - 1ங்களா, n × n + 1ங்களா, இல்லை மைனஸ் டைம்ஸ் n × n + 1ங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அது வந்து கிளியராக பார்த்துக்குங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் உடனே வாட்ஸ்அப் பண்ணுறேன். இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்து சும்மா உங்கள் கிளாஸ் ஸ்டடி ரூம் இருந்துன்னு வச்சுக்கிங்களா, அதில் வாலில் ஒட்டி வச்சுக்கோங்க. தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்து ஹெர்மைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். y" - -2x(y) + 2n × y = 0. ஸோ இது வந்து ஹெர்மைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதனுடைய ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா h(n)(x) டிஃபைன் பண்ணுவோம். இல்லை லெஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா p(n)(x) டிஃபைன் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமானது. அடுத்து லேகோர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். x(y) + +1 - x(y) + n × y = 0. சார் லேகோர் டிஃபரன்ஷியல் சிலபஸில் கொடுக்கலையே சார், ஹெர்மைட்டு லெஜெண்டர் பெசல்ஸ் தான் சார் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நான் என்ன டைப் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எது வேணா கேட்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே செகண்டரி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். அப்படி நம்ம கொஸ்டின்ஸ் வரும்ல, வராமல் இருக்காதுல்ல. ஸோ பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த 6 டைப் ஆஃப் மேஜர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நல்லா தெரிஞ்சு வைக்கிங்க. இது வந்து ஒரு சோகத்தில் டெய்லி ஒட்டி வச்சுக்கிங்க, கண்ணுக்கு படுற மாதிரி. ஓகே, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உடனே வாட்ஸ்அப் பண்ணுறேன். யாரெல்லாம் இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் வாங்கி படிக்கலையோ தயவுசெய்து வாங்கிக்கிங்க. அது வந்து பயங்கரமான ப்ராப்ளம், சரியான புக்லெட். அந்த புக்லெட் ஒன்று இருந்தாவே நீங்கள் வந்து உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னு அர்த்தம். ரியல் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டாரு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய மெட்டீரியல் அப்படியே ஒரு பஞ்சாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ஒரே டைமில் ரிவிஷன் பார்க்குறதுக்கு அந்த 3000 ப்ராப்ளம் சப்போர்ட் பண்ணும். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த புக்லெட் நீங்கள் வாங்குறதால உங்களுடைய காஸ்ட் வைஸ் எதுவுமே ₹1 கூட வேஸ்ட் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த புக்கு பிடிக்கலன்னா எனக்கு ரிட்டர்ன் போட்டுருங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட்டை உங்களுக்கு ரீசன் பண்ணிவிடுவேன். ஓகே, அமௌண்ட்டு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் நல்லா படிக்கணும். அந்த போஸ்டிங் வாங்கிட்டு உள்ள போனால் என்னுடைய இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்க வரணும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எனக்கு தேவை. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.